கேபிஒய் பாலன் நடித்த காந்திகாண்டி திரைப்படம் இதுவரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு டே பை டேயாக பார்க்க போகிறோம். டே 5 வரைக்கும் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணியிருக்கு, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன் லாபமாக இல்லைன்னு கண்டலில் பார்க்க போகிறோம். அது மாதிரி சேனல் புதிய சொன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க தொடர்பு போகலாம். தமிழ்நாடு நெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டே 1 பார்த்தீங்கன்னா 35 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 2 பார்த்தீங்கன்னா 45 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 3 பார்த்தீங்கன்னா 65 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 4 பார்த்தீங்கன்னா 31 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டே 5ல் பார்த்தீங்கன்னா 31 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு நெட் டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.7 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. சரி, இந்தியாவோட நெட் கிராஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.7 கோடி மட்டும் இல்லாமல் 2.33 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.33 லட்சமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2.75 லட்சம். இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அதோட பட்ஜெட்டை மிஞ்சிடும். இதனால் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும். அதனால் கேபியோட பாலாவோட நல்ல படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கனால பாலாவுக்கு மேலும் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். இது போட்டு உங்களுடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்.